ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அநேகருக்கு நரகமும் பரலோகம் குறித்த சில நம்பிக்கை இருக்கிறவங்க இருக்காங்க, நம்பிக்கை இல்லாதவங்க இருக்காங்க. சர்ச்சுக்கு வருவாங்க, ஆனால் இது குறித்த ஒரு பிடிப்பு இல்லாமல் இருப்பாங்க. இங்கிலாந்து நாட்டில் வாழ்ந்த எட்மண்ட் அப்படிங்கிற ஒருவர் ரட்சிப்பை குறித்த தாக்கத்தை ஏற்படுத்தணும் மக்களுக்குள்ள. பாவத்தில் கொண்டு போகிற, நரகத்தை நோக்கி போகிற ஆன்மாக்களை குறித்த ஒரு பாரம் இருந்தது. அவர் பார்த்திங்கன்னா, அதனால் சிறு வயசுல இருந்த மிக பக்தி உள்ளவராக, மக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுகிறவராக இருந்தார். அதே போல் மற்றவங்களுக்கு சொல்கிறது மட்டும் இல்லை, போதனையை கொடுக்கறது ரொம்ப ஈஸி, ஆனால் போதனை கடைப்பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். வாழ்வு முறையில் அநேகரை கிறிஸ்துவண்டை அவர்கள் ஈர்த்து கொண்டார்கள். இது நமக்கு தெரிந்திருக்க வேண்டியது அவசியம். பேசுறது இல்லை, வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அவசியம். 1234 இந்த கான்டர்பரி அப்படிங்கிற இடத்துல இவர் ஒரு போதகராக அவர் என்ன பண்ணுறாரு, ஜாயின் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் மிக சிறப்பாக எளிமையான வாழ்வு வாழ்ந்து சுவிசேஷத்தை மிக அழகாக அவர் மக்கள் மத்தியில் கொண்டு போனார். சத்தியத்தை மக்களுக்குள்ளே கொண்டு போய் அவங்கள கிறிஸ்துவுக்குள் வாழும்படியான அடிப்படை சத்தியங்களை ரொம்ப அழகாக நடத்தினார். அவர் நிறைய உதவிகளை செய்தார். அது மட்டும் இல்லாமல் திருச்சபைகளில், பெரிய திருச்சபைகளில், பெரிய பெரிய மெயின்லைன் சர்ச்சஸில் நிறைய ஊழல்கள் இருக்கும். வருகிற ஊழியத்துக்குன்னு வருகிற பணத்தை தப்பாக செலவு பண்ணுறது, சுயாதீனமாக எடுத்து உபயோகப்படுத்துறது, இது மாதிரிலாம் இருக்கும். சில சபைகளோட நல்லாயிருக்கும், சில இடங்களில் பிரச்சனைகள் இருக்கும். அதெல்லாம் ஒழிச்சார் இவர். அது மட்டும் இல்லாமல் எப்படி இது ஒழிக்க முடியும்னா, தான் உண்மை உள்ளவராக இருந்தபடினாலே அவர் அதை ஒழிச்சார். அதனால் மிக கவனமாக இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்வில் நாம் போதிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் வாழ வேண்டியது அவசியம். நாம் சரியாக வாழ்ந்தாதான் மற்றவருடைய வாழ்க்கையில் இருக்கிற தவறுகளை சரி செய்து சீர்படுத்த முடியும். அப்போது தான் தேவனுக்கென்று மகிமையான ஒரு காரியத்தை செய்ய முடியும் என்கிறதுல எட்மண்ட் மிக தெளிவுள்ளவராயிருந்தார். நீங்களும் அப்படியாய் தெளிவுள்ளவர்களாயிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் எட்மண்ட்காக, அவருடைய வம்சத்திற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தவறுகளை சுட்டி காட்டி தன் வாழ்க்கையில் இருக்கிற நீதியை வெளிப்படுத்தி கர்த்தருக்கு பிரயோஜனமான பாத்திரமாக இருந்தார். அதற்காக ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எட்மண்டை போல நாங்கள் வாழ்க்கையில நீதியை கடைப்பிடிக்க, உமக்கு சாட்சியாய் வாழ, உங்களுடைய பிள்ளைகளும் தேவ அன்புக்குள்ள நடத்த கர்த்தர் கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.